Welcome back to VSK Teachers YouTube channel. This is Suresh Kannan. Welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் ப்ரோஸான டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற ப்ரோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் ஏஜே க்ரூனின். ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன். டிவோஷன் அப்படின்னா லாயல்ட்டி அப்படின்னா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லலாம். சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி displayed by the two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of spine. ஸ்பைனில் டியூபர்குலோசிஸ் வந்த ஒரு சிஸ்டரை எப்படியெல்லாம் ரெண்டு சகோதரர்கள் சேர்ந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது அந்த லெசன். ஸோ இந்த டிசீஸ்க்கு நிறைய செலவாகும். அவங்க ஆல்ரெடி ஒரு போர் நிலைமையில தான் இருப்பாங்க. அந்த டயத்துலேயே அவங்க நேர்மையாக சம்பாதிச்சு எப்படி தன்னோட சிஸ்டரை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதா அந்த லெசன். அஸ் வி, இங்கே வி அப்படிங்கிறது ஆத்தர் ஏஜே க்ரூனின், அதுக்கப்புறம் ஒரு டிரைவர், அப்புறம் அவங்க கூட வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கம்பேனியன். அவரை பற்றி பெருசாக இங்கே பேசியிருக்க மாட்டோம். ஆஸ் வி ட்ரோவ் த்ரூ த ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் ஆல்ப்ஸ் டு ஸ்மால் பாய்ஸ் ஸ்டாப்ட் அஸ் ஆன் த அவுட்ஸ்டிக்ஸ் ஆஃப் வெரோனா. ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களை நம்ம பயணிச்சுக்கு இருக்கும்போது ரெண்டு பசங்க நம்ம வண்டி நிப்பாட்டுறாங்க. தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். ஸோ அவங்க வைல்டு ஸ்ட்ராபெரி பழங்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் பை, வான் லூயிக்கி. லூயிக்கி அப்படிங்கிறதான் இவங்களுடைய டிரைவர். அவர் காஷன் டிரைவர். காஷன் மீன்ஸ் கேர்ஃபுல், அலர்ட். யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ். வெரோனால இந்த பசங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பழக்கடைகள் இருக்கு, அங்கே போய் நம்ம நல்ல பழம் வாங்கலாம் அப்படின்னு அவங்களோட டிரைவர் வந்து இன்டிமேட் பண்ணுறாரு. He surged அப்படின்னா ரைஸ் ஒன் ஷோல்டர்ஸ் லைட்லி அண்ட் மெமெண்டரிலி. His shoulders to convey his disapproval for their shabby appearance. ஷாபி அப்படின்னா இல்ட்ரஸ்ட். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு இவங்கள்ட்ட போய் பழம் வாங்கலாமா, விடுங்க நம்ம வேற இடையில ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு டிரைவர் சொல்கிறாரு. ஒன் பாய் ஹேட் அ வ்ரோன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். ஒருத்தன் வந்து கிழிஞ்சு போன ஜெர்சியும் பாதி கட் பண்ண காக்கி பேண்டையும் போட்டிருக்கான். அந்த அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்டு. டியூனிக் அப்படின்னா எ லூஸ் அவுட்டர் கார்மெண்ட் வித்தவுட் ஸ்லீவ்ஸ். ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸு, அதில் கைக்கு இருக்கக்கூடிய ஸ்லீவ்ஸில் ரெண்டுமே கிடையாது, அதை போட்டு வச்சுருக்கான். இன் லூஸ் ஃபோல்ட்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். நிறைய ஃபோல்ட்ஸ் அதில் மடிப்பாக கசங்கி இருக்கு. எட் கேசிங் அப்படின்னா லுக்கிங் ஸ்டடிலி அட் த டூ லிட்டில் ஃபிகர்ஸ். ரெண்டு பசங்களையும் இந்த டிரைவர் வெறிச்சு பார்க்குறாரு. வித் தேர் ப்ரௌன் ஸ்கின்ஸ் டேங்கிள்டு அப்படின்னா ட்விஸ்டட் ஹேர், நல்ல சிக்கலான முடி. அண்டு டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ். ஏர்னஸ்ட் அப்படின்னா சீரியஸ். வந்து அந்த பசங்களுடைய ஐ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. பட் ஆனால் அவங்களோட அப்பியரன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. வி ஃபெல்ட் அவர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். ஆனால் அவங்களுடைய ட்ரெஸ் இப்போலாம் இருந்தாலும் அவங்களுடைய கண் வந்து ஏதோ ஒன்று, அதாவது நேர்மையாக உழைச்சி வாங்கணும் அப்படிங்கிற, வித்துறணும் இந்த பழத்தை அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தில் இருக்குது. மை கம்பேனியன் அப்படின்னா படி, அந்த அத்தரோட வந்த ஒரு நபர் ஸ்போக் டு த பாய்ஸ், பசங்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு. டிஸ்கவர் தட் தே வேர் பிரதர்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருமே பிரதர் அப்படின்னு. ஒருத்தன் பேர் நிக்கல்லோ, த எல்டர் வாஸ் 13, அவருடைய வயசு 13. இன்னொருத்தர் பேர் ஜாக்கப்போ, ஹூ பேர்லி கேம் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் த கார். ஸோ டோர்கிட்ட வந்து இந்த பழத்தை வித்தவர் பேர் வந்து என்னன்னா ஜாக்கப்போ. வாஸ் நியர்லி 12, அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். வி பாட் தேர் பிக்கஸ்ட் பேஸ்கெட் தென் செட் ஆஃப் டுவர்ட் த டவுன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க வச்சுருக்கிறதுல பெரிய பேஸ்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை கிட்ட அந்த ரேட்டை கையில் கொடுத்துட்டு நாங்கள் அந்த பழத்தை வாங்கிட்டு நேராக டவுனுக்கு போயிட்டோம். டவுன் இன் த சென்ஸ் வெரோனா. இப்போ தான் வெரோனாவுக்கு வராங்க. இதெல்லாமே அவுட்ஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெரோனாவுக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள். நெக்ஸ்ட் மார்னிங் கம் அவுட் of our hotel, we saw our friends bent over shoeshine boxes beside the fountain in the public square doing brisk business. ஸோ ஹோட்டலை விட்டு வெளியில் வராரு யார், க்ரூனின். வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குனிஞ்சிக்கிட்டு ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அப்படின்னா அங்கே ஷூ பாலிஷ் நடந்துக்கிறதுக்கு, ரொம்ப பிரிஸ்காக நடந்துக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப வேகமாகவும் நிறைய பேர் வந்து அங்கே ஷூ பாலிஷ் போட்டுக்கிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு ஆத்தர் வந்து வெயிட் பண்ணுறாரு, சரி நம்ம போய் அப்புறமா ஷூ பாலிஷ் போடுவோம் அப்படின்னு. வி வாட்ச்டு ஃபார் அ ஃபியூ மொமெண்ட்ஸ் தென் எ ட்ரேட் ஸ்லாக்கண்ட் அப்படின்னா ரெடியூஸ் வென்ட் ஓவர். கொஞ்சம் தூரம் பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஷூ சைன் போடுறவங்களுடைய எண்ணிக்கை குறையுது. அதாவது ஆஃபீஸ் போகிற டயத்தில் ஷூ சைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்கல்ல. ஸோ அப்போ வியாபாரம் கொஞ்சம் குறையுது. தி கிரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். அப்போ தான் யார் அங்கே இருக்கா, அந்த ஏற்கனவே வித் அந்த ரெண்டு பசங்க, பணவத்தாயில் ரெண்டு பசங்க, அவங்க இங்கே உட்காந்து ஷூ சைன் போட்டுக்கிருக்காங்க. ஐ தாட் யூ பிக் ஃப்ரூட் ஃபார் லிவிங், ஐ செட். உங்களுடைய வேலை ஃப்ரூட் விற்கிறதுன்னு நினச்சேன், பட் ஆனால் நீங்கள் ஷூ சைன் போடுறீங்களே. வி டூ மெனி திங்ஸ் சார், நிக்கலோ ஆன்சர் சீரியஸ்லி. நிக்கலோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறா, நாங்கள் இங்கே நிறைய வேலை செய்கிறோம். ஹி கிளான்ஸ்டு அட் அஸ் ஹோப்ஃபுல்லி. ஆஃபன் வி சோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன் டு த ஜூலியட்ஸ் டோம்
அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் இங்கே நிறைய வேலை செய்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு வர விசிட்டர்ஸை எங்கெங்கெல்லாம் போகணுன்னு இந்த டவுன் ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம். குறிப்பாக ஜூலியஸோட கல்லறையை காட்டிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஆல் ரைட், ஐ ஸ்மைல்ட், யூ டேக் அஸ் அ லாங். ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அஸ் வி மேட் த ரவுண்ட்ஸ் பை இன்ட்ரெஸ்ட் வாஸ் எகெயின் ப்ரொவோக்டு அப்படின்னா அரோஸ்ட், தூண்டுது, பை their remarkable demeanor, which means appearance and behavior. அவங்களோட அப்பியரன்ஸும் அவங்களுடைய பிஹேவியரும் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு அவரோட வேலை கிடையாதுல்ல. they were childish enough in many ways, quite artless, innocent, gilliness. ஸோ அவங்களோட சைல்ட்னஸ் நிறையா இருக்குது. ஆனால் அவங்களுடைய எல்லா வேலைகளையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்னசென்ட் தெரியுது. ஜாக்கபோ வாஸ் லைவ்லி அஸ் அ ஸ்க்ரில், ஒரு சுறுசுறுப்பு அணில் மாதிரி இருக்கான். நிக்கோலஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டர்டி அண்ட் எங்கேஜிங். நிக்கோலஸோட ஸ்மைல் நமக்கு அவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிலாம் தோண மாட்டேங்குது. பட் அவன் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு தோணுது. yet in both these boys' face there was a seriousness which was far beyond their years. In the week we followed, we saw them frequently. அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் யார் இருக்கா, இந்த 2 பேரும் இருக்காங்க. ஃபார் தே ப்ரூவ்டு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. எப்படி அப்படின்னா, இஃப் வி வாண்டட் டு எ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ், எங்களுக்கு அமெரிக்கன் சிகரெட் தேவைப்படுது, ஆர் சீட்ஸ் ஃபார் த ஒபேரா, இந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு சீட்டு வாங்கணும், ஆர் த நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட், நல்ல உணவகம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும், இல்லை நல்ல உணவகத்தில் நல்ல உணவு எங்கே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நிக்கோலோ அண்ட் ஜாக்கபோ குட் பி ரீல்ட் அப்பான் டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ். ரீல்ட் அப்படின்னா டு புட் ட்ரஸ்ட் ஆன் சம். இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் நம்பிக்கையாக கேட்கக்கூடிய 2 பேர் யாராக இருந்தாங்க அப்படின்னா நிக்கோலோவும் அண்ட் ஜாக்கபோவும் இருந்தாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். ஸோ என்னை ரொம்ப பிரமிக்க வச்சது என்ன அப்படின்னா அவங்க எல்லா வேலையுமே செய்ய ரெடியாக இருக்காங்க. டூரிங் தி சம்மர் டேஸ், இந்த சம்மர்லேயும் under the hot sun they shined shoes, sold fruits, hacked means sold newspaper விற்கிறாங்க, conducted tourists around the town, டூரிஸ்ட்டை இந்த டவுனுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கூட்டி போகணும் எல்லா இடத்துக்கும் கூட்டி போகிறாங்க, அண்ட் ran errands அப்படின்னா ஷார்ட் ஒர்க், எடுபுடி வேலை, எல்லா வேலையுமே செய்கிறாங்க, எல்லா வேலையிலையும் சம்பாதிக்கிறாங்க. ஒன் நைட் we came upon them in the wildly and deserted square, uninhabited. ஸ்கொயர் அப்படின்னா சதுக்கம், 4 மூலையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேமெண்ட் பெனித் லைட்ஸ், நிக்கோலோ சாட் அப்ரைட் டயர்ட். நிக்கோலோ ரொம்ப டயர்டாக இருக்கான். எ பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் லேட் அட் ஹிஸ் ஃபீட். அவனுடைய மடியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா விற்காத பேப்பர் இருக்குது. ஜாக்கபோ ஹிஸ் ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர் சோல்ஜர்ஸ் வாஸ் அஸ்லீப். ஜாக்கபோ சாஞ்சு அவங்களோட பிரதர் மேலே தூங்குற நிலைமையில் இருக்கான். இட் வாஸ் நியர்லி மிட் நைட், கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 மணி ஆயிடுச்சு. ஒய் ஆர் யூ அவுட் சோ லேட் நிக்கோலோ, ஏன் அன்டயத்தில் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பதுவா, வி ஷால் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். பதுவாலேருந்து கடைசியாக ஒரு பஸ் வரும், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த பஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா எங்களோட விற்காத பேப்பர் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே விற்றுட்டு போயிடுவோம். மஸ்ட் யூ ஒர்க் ஹார்ட், யூ போத் லுக் ரேதர் டயர்ட். நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களை பார்த்தா அவ்வளோவா டயர்டான மாதிரி தெரியல. மிட் நைட்லையும் வேலை பார்க்குறீங்க. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார், நாங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதை நினச்சி நாங்கள் பெருசாக என்றைக்குமே கவலைப்பட்டதோ புலம்புனதோ கிடையாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பஸ் வந்துடுது, பேலன்ஸ் நியூஸ் பேப்பரை சேல் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ஹோட்டலுக்கு போயிடறாரு. இவங்களோட தங்குற இடத்துக்கு போயிடுறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வென்ட் ஓவர் டு த ஃபவுண்டைன் டு ஹேவ் மை ஷூ சைன்ட், ஐ செட் நிக்கோலோ, த வே யூ ஹேட் அ ஜாக்கபோ ஆஃப் ஒர்க் யூ மஸ்ட் earn quite a bit. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் மறுபடியும் as usual ஷூ சைன் பண்ண போகிறாரு. அங்கே பண்ண போகும்போது அங்கே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வேலை நல்லா பார்க்குறீங்க, ஆனால் அதே சமயம் நிறைய சம்பாதிக்கிறீங்க. பட் யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்துக்காக நீங்கள் பெருசாக எந்த காசையும் செலவு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. யூ ஈட் லிட்டில் இனஃப், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க. வென் ஐ see you, நான் உங்களை எப்பெல்லாம் சாப்பிடும்போது பார்க்குறேனோ, யூ ஹாவ் அ மீல்ஸ், இட் இஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ் அப்படின்னா அத்திப்பழமும் பிளாக் பிரெட்டும் தான், அதுவும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றீங்க. டெல் மீ வாட் do you do with your money? இவ்வளோ வேலை பார்த்து சம்பாதிக்கிற மணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew back. He looked to the ground. ஸோ இதை கேட்டன 2 பேருக்கும் நான் சொல்கிறேன்னு தெரியல, கிரவுண்டை குனிஞ்சு பார்த்துக்கிருக்காங்க. யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட்னா டேக் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி டு அமெரிக்கா. ஐ சஜஸ்ட். ஹி லுக்ட் அட் மீ சைட்வேஸ், ஸ்போக் வித் அன் எஃபோர்ட். ரொம்ப ஆர்வமாக ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்கள் சேர்க்கறத பார்த்தா ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான ஐடியா இருக்கோ அப்படின்னு அவர்
கேட்குறாரு. வி ஷுட் கிரேட்லி லைக் டு கோ டு த ஸ்டேட்ஸ். எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசை தான். பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹாவ் அதர் பிளான்ஸ். பட் ஆனால் இப்போ இங்கே எங்களுக்கு வேறு சில பிளான்ஸ் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஆத்தர், வாட் பிளான்ஸ்? ஹி ஸ்மைல்ட் அன்கம்ஃபர்டபுளி. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹி ஆன்சர்ட் இன் அ லோ வாய்ஸ். அப்படி என்ன பிளான்ப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் பெருசாக, இல்லை சார் சும்மா ஜஸ்ட் சின்ன பிளான் தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு மலிப்பிடுறாங்க. வெல் ஐ செட் வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. இஸ் தேர் எனி திங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? நான் மண்டே இங்கேருந்து நான் போக போகிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது ஹெல்ப் என்னால் தேவைப்படுதா அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. நிக்கலோ ஷூக் ஹிஸ் ஹெட் பட் சடன்லி ஜேக்கப் வாஸ் செட். நிக்கலோக்கு தலை ஆட்டுறான். பட் ஆனால் ஜேக்கப் சடன்லி சொல்கிறான்னா, சார் வி பர்ஸ்ட் அவுட் எவ்ரி சண்டே வி மேக் அ விசிட் டு த கண்ட்ரி டு பலேட்டா. ஸோ எவ்ரி சண்டே நாங்கள் பலேட்டா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு போவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள். எப்போவுமே நாங்கள் இங்கே வாடகை சைக்கிளில் தான் போவோம். பட் டுமாரோ, ஆனால் நாளைக்கு, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், நீங்கள் ரொம்ப கைண்டாக கேட்டுக்கிட்டதுனால, யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். ஏன் நீங்கள் எங்களை காரில் அனுப்பக்கூடாதாங்க அப்படின்னு அந்த பசங்க கேட்குறாங்க. ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் லூயி ஹி மைட் ஹாவ் த சண்டே ஆஃப். ஹவெவர் ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். ஐயோ முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாமே, நான் இப்போ தானே என் டிரைவருக்கு லீவ் கொடுத்தேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே உங்களுக்காக ட்ரைவ் பண்ணிட்டு வரேன், சண்டே தானே போயிட்டு வருவோமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர் வாஸ் அ பாஸ். சொன்னாலும் ஒரு சின்ன பாஸ் நடக்குது. 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகுது. நிக்கோலோ வாஸ் கிளாரிங் இன் த சென்ஸ் ஸ்டேரிங் வித் ஆங்கர் அண்ட் இஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன் அனாயன்ஸ். நிக்கோலோஸ் வந்து ஜாக்கோபோ இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு நினச்சான், பட் கேட்டுட்டான். அதனால் அவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. யாருக்கு? நிக்கோலோக்கு. வி குட் நாட் திங்க் ஆஃப் யூ ட்ரபிளிங் யூ சார் அப்படின்னு. நான் உங்களை சிரமப்படுத்துகிறோமோ அப்படின்னு நினைக்கிறேன் சார், பட் ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு நிக்கோலோ சமாளிக்கிறான். இட் ஓன்ட் பி எனி ட்ரபிள். ஹி பிட் ஹிஸ் லிப் தென் இன் ரேதர் புட் அவுட் டோன் ஹி செட் வெரி வெல். பல்ல கடிச்சிக்கிட்டே, அவ்வளோனா ட்ரபிள்லாம் ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சங்கட்டத்தோட தான் ஆத்தர் அதை சொல்கிறாரு. த ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன் வி ட்ரோவ் டு த டைனி வில்லேஜ் செட் ஹை அப்பான் த ஹில் சைட். ஐ இமேஜின்ட் தட் அவர் டெஸ்டினேஷன்ஸ் உட் பி சம் ஹம்பிள் ட்வெல்லிங்ஸ். ட்வெல்லிங் அப்படின்னா பிளேசஸ் வேர் பீப்புள் லிவ். மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை பேர் ட்வெல்லிங். ஸோ ஆஃப்டர்நூன் கார் எடுத்துகிட்டு போகிறோம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப வசதி கம்மியான இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் நம்ம போக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ஆதர் மனசில் வருது. பட் டைரக்டட் பை ஜாக்கோபோ சொன்ன வழிகளில் இருக்கக்கூடிய வீடை பார்த்தோம் அப்படின்னா, வி ட்ரூ அபவுட் அ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரீத் மை 2 passengers had leaped from the car. போகிற வழியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய சுவர்களால் வாள்கள் சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளாகவே இருக்குது. ஸோ அதிலிருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளேயுமே வண்டி நின்று அடுத்த செகண்ட் நம்ம பேசஞ்சர் 2 பேருமே குதிச்சு விடுதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிக்கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஷால் நாட் பி லாங் சார், பெர்ஹப்ஸ் ஒன்லி ஆர். ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாட்டோம், 1 hourல வந்துடுவோம் சார். மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கெஃபே இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க். ஏன் நீங்கள் காஃபி சாப்பிட்டு வரக்கூடாது, அதுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். தே டிசப்பியர் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். டக்குன்னு போனோம் அப்படின்னா ஒரு வால் கார்னருக்கு சந்துமா இருக்குது, அந்த இடுக்குள்ளே போனாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஐ ஃபாலோடு. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆத்தர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. ஐ ஃபவுண்ட் எ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ் அண்ட் டெட்டர்மினலி ரேங் த பெல். போனேன், மனசை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு பெல்லையும் அவர் அடிக்கிறாரு. எ பிளசன்ட் லுக்கிங் உமன் வித் சீல் ட்ரிம்டு ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்பியர்ட். ஒரு உமன் நல்ல கண்ணாடி வச்ச கிளாஸு சுற்றி ஃப்ரேமில் வந்து ஸ்டீல் ட்ரிம் பண்ணியிருக்காங்க, வந்து பார்க்குறாங்க. ஐ பிளிங்க்ட் அஸ் ஐ சா தட் ஷி வாஸ் ட்ரெஸ்ட் இன் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் அ ட்ரெயின்டு நர்ஸ். அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் யூனிஃபார்ம், அவங்க ட்ரெயின்டு நர்ஸ். ஐ ஜஸ்ட் brought 2 boys here அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் நர்ஸு ஏஎஸ் ஹெர் ஃபேஸ் லிட் அப். சி ஓப்பன் த டோர் அட்மிட் கிம். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ அவங்களாம் தேடி வந்திருக்கீங்க. ஐ வில் டேக் யூ அப்படின்னா அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஷி லெட் மீ த்ரூ எ கோல் டில்டு விசிட்டபிள் விச் மீன்ஸ் லாபி இன்டு த ஹாஸ்பிட்டல். அந்த லாபியில் அப்படியே ஹாஸ்பிட்டல் நடந்து போகிறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லா என்னவா ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய வீடு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. அட் த டோர் ஆஃப் த லிட்டில் cubicle அப்படின்னா a small space with walls or curtains around it the nurse passed. பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூம், ஐசியூ ரூமில் சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள என்ன நடக்குங்க பார்க்க முடியும். அந்த இடத்த போய் காட்டி put her finger to her lips, அமைதியாக சைலண்டாக and with a smile bade me look through the glass portion. அந்த கிளாஸ் வழியாக இங்கே ஜாக்கோபோவையும்
நிக்கலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 boys were seated at the beside of a girl who about 20 who probed அப்படின்னா ரெஸ்டட் அப்பான் பில்லோஸ். பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க அந்த பேஷண்ட்டுக்கான பெட் இருக்கும்ல அதில் படுத்திருக்காங்க. அவங்ககிட்ட இவங்க 2 பேரும் பேசிக்கிருக்காங்க. wearing a pretty lace jacket was listening to their chatter அப்படின்னா series of short. இவங்க 2 பேரையும் பேசுறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. her eyes soft and tender. அவங்க ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைவ்லி ஐஸாக இருந்துச்சு. one could see at glance her resemblance to her brothers. ஒருத்தவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அப்படியே அந்த 2 பேருடைய சாயல்லே இருக்காங்களே. a vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. பக்கத்தில் சைடில் இருக்க டேபிளில் அவங்க வாங்கிட்டு வந்த ஃப்ளார், ஃப்ரூட்ஸ் அண்டு சில புக்ஸும் அங்கே இருக்குது. ஸோ அதையும் இவர் பார்க்குறாரு. இது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நர்ஸும் வந்துடுறாங்க. won't you go in? ஏன் இவங்க உள்ளே போகாமல் இருக்கீங்க? அந்த நர்ஸ் murmured கேட்குறாங்க லோ வாய்ஸில். லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. லூசி அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆத்தர் ஐ ஷூட் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. அவர் தலையாட்டுறாரு. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்படின்னா என்டர் வித்தவுட் பெர்மிஷன் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. ஸோ அவங்க 3 பேர் பேசிக்கிருக்காங்க, அதுக்குள்ள தலையிட வேணாமே அப்படின்னு நினச்சேன். பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ டியூ அப் அண்ட் பெக்டு ஹெர். அப்படி என்ன பண்ணுறாரு நர்ஸை அப்படி டக்குன்னு அந்த மாடிக்கு படியாக வழியாக வர சொல்லி கூப்பிட்டு டு டெல் மீ ஆல் ஷி நியூ அபவுட் திஸ் பாய்ஸ். எனக்கு தயவு செய்து இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்களே அப்படின்னு அப்புறம் கேட்குறாரு. சி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. அவங்களும் அந்த பசங்களை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்காங்க. தே வேர் சி எக்ஸ்பிளைன்டு குவைட் அலோன் இன் த வேர்ல்ட் எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர் லூசியா. அவங்களுக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது, லூசியா மட்டும்தான் இருக்காங்க. தேர் ஃபாதர் எ விடோவர். அவங்க ஃபாதர் ஒரு விடோவர், மனைவியை இழந்தவர். எ வெல் நோன் சிங்கர், ஊரறியப்பட்ட ஒரு சிங்கர். ஹேட் பீன் கில்ட் இன் ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். வார் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவரும் இங்கே கொல்லப்படுறாரு. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் எ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்ட் தேர் ஹோம் அண்ட் த்ரோன் த 3 children into the streets. ஸோ கொஞ்ச காலங்கள்லேயே போர் ஆரம்பிச்சிருது. அதாவது ஜெர்மன் வந்து இங்கே பிடிச்சிருப்பாங்க. ஒரு பாம் வந்து உங்கள் வீட்டில் விழுது, வீடு இடிஞ்சிருது, இவங்க எல்லாருமே தெருவுக்கு வந்துடுறாங்க. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் எ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு லைஃப். ஸோ அவங்க எப்போவுமே நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல கல்ச்சர்ட் லைஃப்பை லீட் பண்ணவங்க. பட் ஆனால் இப்போ இந்த நிலைமையில் இருக்காங்க. லூசியா ஹேட் ஹெர்செல்ஃப் பீயிங் ட்ரெய்னிங் அஸ் அ சிங்கர் அண்ட் தே ஹேட் சஃபர்ட் ஹாரிபிளி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹங்க்ரி, பட்னி அண்ட் எக்ஸ்போசர் டு த கோல்டு வின்டர். ஸோ வின்டர் வர்ற சமயங்களில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்ததுனால இவங்களால ப்ராப்பரான ஒரு சிங்கராக மாற முடியல. ஸோ அதுக்கான செலவு பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது, அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. எப்படி இவங்கெல்லாம் வாழ்வாங்க? ஃபார் மந்த்ஸ் they had barely kept themselves alive in short of shelter they built with their own hands amidst that rubble அப்படின்னா debris, broken bricks. பாம்பு விழுந்து அவங்க வீடு இடிஞ்சிருக்கும்ல, ஸோ இடிஞ்ச வீட்டிலேயே ஏதோ சின்னதாக ஒரு மூலையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிடைச்ச பொருளை வச்சு ஒரு தட்டி மாதிரி மேலே போட்டு அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க. தென் ஃபார் 3 years த ஜெர்மன் ரூல் த சிட்டி. அதுக்கப்புறம் வார் வந்து முடிஞ்சு ஜெர்மன் வந்து நம்ம எங்கள் நாட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 3 வருஷம் ஜெர்மன் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க. த பாய்ஸ் கிரீவ் டு ஹேட் த ஜெர்மன்ஸ். வளர வளர பாய்ஸும் அந்த ஜெர்மனை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வென் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபைட்டிங் ஸ்ட்ரகிள் மூமெண்ட், போராட்டம் வந்து இங்கே லோக்கலில் இருக்க பீப்புளெலாம் சேர்ந்து நடத்த ஆரம்பிக்கும் போது பிகன் சீக்ரெட்லி டு ஃபார்ம் த வே தே வேர் அமங் த ஃபர்ஸ்ட் to join. So இவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி சண்டை போடுறாங்க. when the war was over, ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டான வார் முடியுது, நாங்க ஜெயிச்சிட்டோம், and we had peace at last. They came back to their beloved sister and they found her suffering from the tuberculosis of the spine. So சிஸ்டரை வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது தான் தெரியுது தங்கச்சிக்கு முதுகெலும்புல காச நோய் அப்படின்னு. 2 பேருமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாராங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த விதமான மணியுமே கிடையாது. எப்படி தன்னோட தங்கச்சியை காப்பாற்ற போறாங்க? She paused, took a quick breath. Did they give up? I do not have to answer the questions. அவங்க விட்டுட்டாங்களா, தங்கச்சியை பார்த்துக்கலையா அப்படின்னு ஆதர் கேட்குறாரு. அதுக்கு கொஸ்டின் நான் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா உள்ளே இருக்கிறது யார் தான், அவங்க தங்கச்சி தான். ஸோ அப்போ தான் ஆதருக்கும் தெரிய வருது உள்ளே இருக்கிறது லூசியா அப்படின்னு. They brought her here, persuaded, induced us to take her into the hospital. In the 12 months she has been our patient. She has made a good progress. There is enough hope that one day she will walk அண்ட் சிக் அகெயின். 12 மாதம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அவருடைய ப்ராக்ரஸ், அந்த அவரோட ரெக்கவரிங் கண்டிஷன் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் அவள் நடப்பா அண்ட் அவள் பாடுவா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஆனால் இப்போ இருக்க நிலைமை அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட், டிஃபிஷியன்ட். ஃபுட் அப்படிங்கிறது பற்றாக்குறையாயிருச்சு. அண்ட் டியர் வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் எ ஃபீ.
எங்களால் இதுக்கப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியாது. பட் எவ்ரி வீக், ஆனால் ஒவ்வொரு வாரமும் லூசியாஸ் பிரதர்ஸ் ஹேவ் மேட் தியர் பேமெண்ட். லூசியாவோட பிரதர்ஸ் அவளுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மணி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. சி ஆடட் சிம்பிளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. ஆனால் எங்களுக்கு தெரியல அவங்க என்ன மாதிரியான வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. ஐ டு நாட் ஆஸ்க், நாங்களும் அவங்ககிட்ட கேட்டது கிடையாது. ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா. வெரோனாவில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். பட் வாட் எவர் இட் இஸ், என்ன வேணால் இருக்கட்டும், ஐ நோ தே டூ இட் வெல். அவங்க கரெக்டான வேலையை கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எஸ், ஐ அக்ரி, தே குடின் டூ இட் பெட்டர். அதுக்கு ஆத்தர் ஆமாம் அவங்க கரெக்டான வேலை தான் பார்க்குறாங்க, கரெக்டாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் காருக்கு போயிட்டாரு. அண்ட் தென் ட்ரோவ் தெம் பேக் டு த சிட்டி. நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டி போகலான்னு காருக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களும் காருக்கு வந்துட்டாங்க. தே செட் பிசைட் மீ. அவங்க வந்து காரில் உட்காடுறாங்க. நாட் ஸ்பீக்கிங், அவங்களும் பேசலை. ஃபார் மை பார்ட் ஐ டிட் நாட் சே எ வேர்ட். நானும் எந்த வார்த்தையுமே பேசலை. ஐ நியூ they could prefer to feel. எனக்கு தெரியும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு. that they had safely kept their secret. அவங்க சீக்ரெட்டாக வச்சிருந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க நினச்சாங்க. எனக்கு தெரியும், நான் காட்டிக்க விரும்பலை. yet their devotion had touched me deeply. அவங்களுடைய அந்த லாயல்ட்டி என்னைய ரொம்பவுமே ஆழமாக டச் பண்ணிருச்சு. war had not broken their spirit. அவங்களுடைய எண்ணத்தை, அவங்களுடைய நடத்தையை, அவங்களுடைய பிஹேவியரை வார் அப்படிங்கிற ஒன்று மாற்றலை. நான் ஏழையாக வந்துட்டேன், நான் திருடுறேன், நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எந்த விதமான தப்பான என்ன நடவடிக்கைக்கும் போகலை. தேயர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், அவங்களுடைய சுயநலமற்ற அந்த செயல் brought a new nobility. nobility அப்படின்னா டிக்னிட்டி, வெச்சூர் செயல் டு த ஹியூமன் லைஃப். ஹியூமன் லைஃபுக்கே ஒரு புதிய நொபிலிட்டியை கொடுக்குது. கேவ் ப்ராமிஸ் பண்ணுது ஆஃப் அ கிரேட் ஹோப் ஃபார் அ ஹியூமன் சொசைட்டி. இந்த மனிதர்கள் வாழக்கூடிய சொசைட்டிக்கு இவங்களுடைய லைஃப், இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஏழ்மையிலையுமே நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. அபவுட் ஆதர் டீட்டெயில் வேணும்னா பார்த்துக்குங்க. பெருசாக நமக்கு கொஸ்டின் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இந்த லெசனுக்கான ஸ்லோ லேர்னர் பேராகிராஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பார்த்து எழுதிக்கிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக நான் ஆஃப் அண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கோ த்ரூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களை இன்னொரு ப்ரோஸோட மீனிங்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.